திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த நம் கஸ்டமர் நவோமி ப்ராடக்ட்ஸுங்கிற கம்பெனி ரன் பண்ணுறாங்க. இந்த கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மகிட்ட தான் வந்து ஸ்டிக்கர்ஸுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்டிக்கருடைய குவாலிட்டி பிடிச்சி போய் தான் இவங்க அடுத்தடுத்து லான்ச் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நம்மகிட்டே ஸ்டிக்கர்ஸ்க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இவங்களுடைய கட்டிங் ஆயில். இந்த கட்டிங் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பைக் அண்டு கார் வாஷ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ml பாட்டிலில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுற்றளவு வந்து 8 இன்ச்சு, உயரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதே கஸ்டமர்ஸ் அதே 500 ml வந்து சோப் ஆயில் ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிபி கவர் வந்து 1 kg கவர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நான் கையில் வச்சுருக்கிறது என்னமோ ஸ்டாண்டிங் பவுச் கவர் 1 kg. இந்த 1 kg கவரில் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சு காமிக்கிறேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். இந்த 1 kg கவரில் ஓட்டக்கூடிய ஸ்டிக்கருடைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உயரம் பார்த்தீங்கன்னா 6, அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே கஸ்டமர்ஸ் அடுத்ததாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறது என்னென்னா டிடர்ஜென்ட் பவுடர். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 kg கவரில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இது நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே சேம் அளவு தான் 6x4 inches. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே கஸ்டமர்ஸ் வந்து 1/4 கிலோ பவுச்சில் வந்து ஒட்டுற மாதிரி சின்னதாக ஸ்டிக்கர்ஸ் வேணும் கேட்டிருந்தாங்க. சரி, பவுச்சு கிடையாது, இவங்க வந்து சோப் வந்து ரெடி பண்ணுறாங்க, டிஷ்வாஷ் சோப்பு. அந்த சோப்பு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுற அந்த இடத்துல ஓட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டிக்கருடைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட் வந்து 4, அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோவில் காமிச்சக்கூடிய எல்லா ஸ்டிக்கர்ஸ்க்கான டிசைன்ஸ் வந்து எங்கள் டீம் செஞ்சு கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பியிருந்தோம். கஸ்டமர்ஸ் அதை பார்த்து அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக இன்றைக்கி நம்ம ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதா ஸ்டிக்கர்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர்ஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம தனியாக வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் சரி, இல்லை எண்ணெய் பட்டாலும் சரி, அந்த ஸ்டிக்கர்ஸ்க்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்குற நீங்களும் பார்த்தீங்கன்னா இது போல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது போல் ஸ்டிக்கர்ஸ் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்.